கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோ மூலமா உங்களை நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு ரேமா வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவர் மோசேக்கு 10 கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது, ஒரு கற்பனை அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி. எல்லா கற்பனை காட்டிலும் இந்த கற்பனை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கற்பனை. ஏன்னு சொன்னால், கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கற்பனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட சேர்ந்து வருகிறது. ஒரு போனஸ் மாதிரி வருது. உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும், உன் பெற்றெடுத்த உன் தகப்பன் உன் தாய் 2 பேரையும் நீ என்ன பண்ணு, கனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அதற்கு முன்பாக என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் நீங்கள் கனம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுக்கு இந்த பூமியில் ஒரு நீடித்த நாட்களை, நீடித்த ஆயுளை, நீடித்த வருடங்களை கர்த்தர் நல்ல சுகத்தோடு நல்ல பலத்தோடு கொடுப்பார். அம்மா அப்பாவை பிடிக்காதது யாராவது இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை பெற்றெடுத்து நீங்கள் அவங்க வசதியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க ஏழையோ பணக்காரங்களோ, ஆனால் நீங்கள் வயிற்றில் உருவாகிற அந்த நேரத்தில் இருந்து உங்களை நல்லா பராமரித்து, நல்லா உங்களை வெளியே இந்த பூமியில் இந்த உலகத்தை பார்க்குற அந்த நேரத்தில் இருந்து உங்களை படிக்க வைக்க முடியலைனாலும் எந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த பூமியில் நீங்கள் இருக்கும் பொழுது செய்கிறாங்க. அவங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி கூட சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்மளை நேசித்து நமக்கு செய்ய வேண்டியதை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நாட்கள் கொஞ்சம் பலவீனம் அடைந்த பிறகு அந்த நேரத்தில் பிள்ளைகளாகிய நாம் அவர்களை கனம் பண்ண வேண்டும், அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை ஏந்த வேண்டும், அவர்களை சுமக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் அவர்களை கனம் பண்ண நாம் ஆரம்பிக்கிறோமோ அந்தந்த விதத்துல எல்லாம் கர்த்தர் நம்முடைய நாட்களை கர்த்தர் நீடித்து ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நான் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கு இதுவரைக்கும் உங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்கள் தூக்கி எறிஞ்சி ஒரு மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா, அவங்கள ஒரு மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு மனம் திரும்பி இன்றைக்கு உங்களுடைய தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனம் பண்ண ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், எந்தெந்த விதத்தில் அவர்களை பார்த்து கொண்டு கனம் பண்ண ஆரம்பிப்பீர்களோ அந்தந்த விதத்திலெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சில பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசுறதில்லை. அப்படியெல்லாம் இருந்தால் எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த நாட்களை, நீடித்த வருஷங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசினதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லைப்பா. நிற்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கிரியைகளை நடப்பிக்கிறவர். உங்களால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து எங்களோடு கூட நீ பேசும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.